ஹலோ மச்சான்ஸ்! வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரூடி ரீகேப்ஸ் தமிழ் குடும்பத்தோட தூண்களா இருந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட அமேசிங் சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்னும் 20 டேஸ்ல இந்த உலகமே காலியாக போகுது. ரத்த நிலா வானத்துல வந்தா உன் செல்ல பூனை கூட உன்னை கடிச்சு தின்னுற ராட்சசமா மாறும். பணம், பதவி, லக்ஸரி காரு எதுவுமே உன்னை காப்பாத்தாது. ஆனா இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல உயிர் வாழ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் டோட்டம் டாட்டூ பவர். ரீபர்த் ஆகி வந்த நம்ம ஹீரோ கேல்சின் 1000 கோடி சொத்தையும் அடகு வச்சு நெஞ்சில பாங்கு, முதுகுல 9 டிராகன்ஸ் காஃபின்னு 4 ஃபார்பிடன் டோட்டம்ஸ பச்சை குத்திட்டு ரெடி ஆகுறான். உலகமே இவனை லூசு, பைத்தியம்னு கலாய்க்குது. ஆனா இன்னும் 20 டேஸ்ல இவன்தான் இந்த பூமியை ஆளப் போற கிங்கு. இந்த செம்ம மாஸ் டூம்ஸ்டே சர்வைவல் ஸ்டோரியோட பார்ட் 1 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லைக் பட்டனை தட்டி வச்சு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டா அடுத்தடுத்த மாஸ் பார்ட்ஸ் உங்களுக்கு உடனே தரிசனமாகும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நான் மறுஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல செஞ்ச விஷயம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் காலேஜ் பியூட்டியும் கூட்டிட்டு போய் கோடி கணக்கில் பணத்தை தண்ணியா செலவு பண்ணி .2 போட்டதுதான். என் ஃப்ரெண்டுக்கு இடது கையில நெஜா, வலது கையில ட்ரூ லார்ட் ஏர்லாங் வரைஞ்சோம். காலேஜ் பியூட்டிக்கு மிஸ்டிக் லேடி ஆஃப் த ஒன்தா ஹெவன்ஸ் போட்டாச்சு. எனக்கு நெஞ்சில பாங்க பார்ட்ஸ் த ஹெவன்ஸ், முதுகுல 9 டிராகன்ஸ் ட்ராக்கிங் த காஃபின், இடது கால்ல தாய் த ஈஸ்டர்ன் எம்பரா, வலது கால்ல கிரேட் சேஜ் ஈக்குவல் டு ஹெவன்னு பயங்கரமான டிசைன்ஸ். என் சொத்து எல்லாத்தையும் 30 கோடி கேஷா அடமானம் வச்சு காட்டுக்கு நடுவுல ஒரு கைவிடப்பட்ட அண்டர் கிரவுண்ட் பங்கரை வாங்கினேன். எல்லாரும் என்ன ஒரு பைத்தியக்காரன், பணத்தை கரியாக்குறான்னு கலாய்ச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இன்னும் 20 நாள்ல உலக அழிவு வரப்போகுதுன்னு. உலகத்துல இருக்கிற செடி, கொடி, மிருகங்கள் எல்லாமே பயங்கரமான மான்ஸ்டரா மாறப்போகுது. சாதுவான செல்ல பிராணிகள் எல்லாம் ரத்த காட்டேரியா மாறும். ரோட்ல இருக்கிற செடிகள் மனுஷங்கள கறிவெட்டுற மாதிரி வெட்டும். மனுஷ இனம் உணவு சங்கிலில ஒரே நைட்ல அதுல பாதாளத்துக்கு போயிரும். .2 போட்டவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான டோட்டம் சூப்பர் பவர் கிடைக்கும். இன்னும் கரெக்டா 20 நாள்ல பிளட் மூன் வரப்போகுது. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என் லாயருக்கு கால் பண்ணி 100 கோடிக்கு மேல இருக்கிற என் சொத்து, ஷேர், கார் எல்லாத்தையும் 30% ரேட்டுக்கு வித்தாவது 24 மணி நேரத்துல 30 கோடி கேஷா என் அக்கவுண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கு கால் பண்ணேன். அரை மணி நேரத்துல ஜாங்ஜோல இருக்கிற ரொம்ப சீக்ரெட்டான கோஸ்ட் ஆக்ஸ் .2 பார்லருக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிளேடையும் காலேஜ் பியூட்டி செரீனாவையும் இழுத்துட்டு வந்தேன். 2 பேருக்கும் செம ஷாக். கேல், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? எல்லாத்தையும் வித்துட்டு எங்களுக்கு .2 போட கூட்டிட்டு வந்திருக்கியா? வனேசா உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாங்கிறதுக்காக இப்படி உன்னையே அழிச்சுக்காத. நான் உங்களை பார்த்து ரொம்ப சீரியஸா. சரிண்ணா, பிளேட், இப்போ விலைக்கு சொல்ல டைம் இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொன்னேன். என் கண்ணில் இருந்த சீரியஸ்னஸை பார்த்துட்டு சரின்னு தலை ஆட்டினாங்க. மாஸ்டர் டேபிள்ல 10 லட்சம் இருக்கிற ஒரு கார்டை தூக்கி போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிசைன் போட சொன்னேன். சரி, நான் தயங்குனா. ஆனா போன ஜென்மத்துல எனக்காக அவ உசுர கொடுத்தவ. இந்த தடவை அவளை நான் எப்பாடு பட்டாவது காப்பாத்துவேன். அடுத்து மாஸ்டர் கிட்ட என் டிசைனை சொன்னதும் அவர் கையில இருந்த மிஷினை கீழேயே போட்டுட்டாரு. என்ன ஒரு பைத்தியத்தை பார்க்குற மாதிரி பார்த்து, தம்பி சாக போறியா? இந்த டிசைன்லாம் ரொம்ப ஆபத்தானது, எல்லாத்தையும் அழிக்கும், டெத் மார்க் இதுன்னு பயந்தாரு. நான் சிரிச்சுக்கிட்டே, காசு பத்தலையா? 1 கோடி தரேன், நீங்களே நேர்ல நின்னு 7 நாள்ல முடிச்சு கொடுங்க. பெயின் கில்லர், மெடிக்கல் ஜெல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் உசுரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தேன். அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரிப்பா, என் லைஃப்லயே உன்ன மாதிரி ஒரு லூஸை பார்த்ததில்ல, நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. 3 நாளுக்கு அப்புறம் பிளாக் ஸ்டோன்னு சொல்லப்படுற ஒரு பழைய அண்டர் கிரவுண்ட் பேஸ். இது கோல்ட் வார் டைம்ல கட்டினது. இதை வாங்குறது மேட்ரு இல்ல, இதை ஒரு டூம்ஸ்டே கோட்டையா மாத்துறது தான் மேட்ரு. 10 நாள்ல 100 கோடியை செலவு பண்ணி 5 மீட்டர் மிலிட்ரி கிரேட் டைட்டானியம் சுவர், பிளாஸ்ட் ப்ரூஃப் கேட், எனர்ஜி கோட்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்தேன். பணத்தை பத்தி கவலை இல்ல, 24 மணி நேரமும் 3 மடங்கு சம்பளம் தரேன்னு சொன்னதும் ஜாங்ஜோ இண்டஸ்ட்ரியே ஷாக் ஆயிடுச்சு.
இன்னொரு பக்கம் எனக்கு அண்டர் கிரவுண்ட்ல டாட் 2 போடுற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. முதுகுல டிராகன் வரைய வரைய செம வலி. மாஸ்டரும் அவர் பசங்களும் நைட் பகலா வேலை செஞ்சாங்க. அப்போ என் ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னோட எதிரி பெரிய பணக்காரன் பையன் டெரெக் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கயல் பைத்தியம் ஆயிட்டான், காட்டுல போய் பதுங்குறான்னு என்ன கலாய்ச்சான். என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வனேஷாவும் அவன் கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணா. அவ இடுப்புல ஒரு புது ஸ்பைடர் லில்லி டாட் 2 இருந்துச்சு. போன ஜென்மத்துல அது இல்ல. இந்த தடவை அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு ரொம்பவே மெனக்கிட்டிருக்கா. ஆன்லைன்ல எல்லாரும் என்ன கலாய்க்கிறத பார்த்து பிளேடுக்கு செம கோபம். நான் போய் அந்த டெரெக் நாயை அடிக்கிறேன்னா. விடுமச்சான், அவங்க எவ்ளோ மேல போறாங்களோ அவ்ளோ கீழே விழுவாங்க. நீ போய் பில்டிங் வேலையை மட்டும் பாருன்னு கூலா சொல்லிட்ட. கரெக்டா 7 நாள் ஆச்சு. மிலிட்ரி ஜெல் போட்டதால தான் என் உடம்பு தாங்குச்சு. கடைசியா பிளேட் செரீனாவுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் மேல இருந்த 4 ஆபத்தான டாட் 2க்களும் முழுசா முடிஞ்சிருச்சு. மாஸ்டர் பெருமூச்சு விட்டுட்டு, இதுக்கு மேல ஒரு கெத்தான டாட் 2வை யாரும் போட முடியாது கேல் நாரு. கண்ணாடியில பார்த்தேன். 9 டிராகன் முதுகுல ஒரு சவப்பெட்டியை இழுத்துட்டு போற மாதிரி அவ்வளோது தத்ரூபமா செம மாசா இருந்துச்சு. பிளேட் பார்த்துட்டு, நைட்ல இது உசுரோட வந்துரும் போலியேன்னு மறந்துட்டான். சட்டை போட்டுக்கிட்டு, இப்போதைக்கு இது வெறும் டாட் 2 தான், பிளட் மூன் வரும்போது இது நிஜமாவே முழிச்சுக்கும்னு சொல்லிட்டு டைம் பார்த்தேன். இன்னும் 12 நாள் தான் இருக்கு. வா போலாம், நம்ம கோட்டையை பார்க்க டைம் ஆச்சுன்னு கிளம்புனேன். பகல்ல நான் பிளாக்ஸ்டோன் பேஸ் வேலைகளை நேர்ல பார்த்துக்கிட்டேன். நைட்ல என் ரீபர்த் பவரை வச்சு அந்த 4 ஆபத்தான டாட் 2க்களோட ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணேன். பேஸ்க்கு லாரி லாரியா பொருட்கள் வந்துச்சு. அரிசி, மாவு, கறி, கேன் ஃபுட், தண்ணி, மெடிக்கல் பொருட்கள், டீசல், ஆஃப் ரோட் வண்டிகள்னு உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி குமிச்சேன். வெளியில இருக்கிறவங்களுக்கு நான் பைத்தியம்னு தோணலாம். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துக்கு டைம் முடிய போகுதுன்னு. பிளட் மூன் வரதுக்கு முந்தின நாள் 3 அண்டர் கிரவுண்ட் குடோன்ல பொருட்கள் மலை மாதிரி கூரை வரைக்கும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. குடோன் வாசல்ல நின்ன பிளேட் ஆச்சரியத்துல கண்ண விரிச்சா. கேல், நிஜமாவே அடுத்த 100 வருஷத்துக்கு இங்கேயே வாழப் போறியான்னு கேட்டா. செரீனா அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. நான் பொருட்களை சேர்த்து வைக்கிறேன்னு அவளுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பொருட்களை பார்த்ததும் அவளாலையும் ஆச்சரியத்தை அடக்க முடியல. கேல், நிஜமா நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு கேட்டா. நான் பதிலே சொல்லாம குடோன் நடுவுல போய் என் வலது கையை தூக்குனேன். அடுத்த செகண்ட் ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட அந்த பொருட்கள் அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல வெறும் டீசல் வாசனையும் தரையில இருந்த தழும்புகளும் மட்டும்தான் மிச்சம். பிளேட் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். கண்ணை கசக்கிட்டு குடோன் நடுவுல போய் 3 சுத்து சுத்தி பார்த்தான். என்னடா நடக்குது இங்கன்னு கத்திக்கிட்டே என் பக்கம் திரும்பினான். கேல், பொருட்கள் எல்லாம் எங்கடா? இவ்ளோ பெரிய குடோன்ல இருந்த பொருட்கள் ஒரு கண் சிமிட்டுற நேரத்துல எப்படிடா காணாம போகும்? எந்த டிராப் டோரும் இல்லையே, ஏதாச்சும் மேஜிக் பண்றியான்னு கேட்டான். செரீனா பிளேட் அளவுக்கு ரியாக்ட் பண்ணலனாலும் அவளோட அந்த கூலான முகம் இப்ப மாறிடுச்சு. மெதுவா என்கிட்ட வந்து என் வலது கைய பார்த்துக்கிட்டே, கேல், என்னதான் நடக்குது இங்கன்னு கேட்டா. நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல மறைக்க ஒன்றும் இல்ல. பிளட் மூன் வர இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இது என்னோட பாண்டட் ஸ்பேஸ். எனக்குள்ள நடந்த சில மாற்றங்களால இது கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். என் ரீபர்த் பத்தி முழுசா சொல்லல, ஏன்னா இப்போதைக்கு அது அவங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர். இந்த ஸ்பேஸ்ல எவ்வளோ பொருட்கள் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். உள்ள டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். சாப்பாடு கெட்டு போகாது, மெடிசின் எக்ஸ்பைரி ஆகாது, எல்லாமே அப்படியே இருக்கும்னு சொன்னேன். பிளேட் வாயை திறந்துட்டான். அப்போ இவ்ளோ பொருட்களையும் நீ உன் கூடவே எடுத்துட்டு போக போறியானா? ஆமா. கேல், வேற என்னலாம் என்கிட்ட மறைக்கிற? நாளைக்கு நைட் பிளட் மூன். நாளைக்கு மிட் நைட்ல வானத்துல இருக்க நிலா ரத்த கலர்ல மாறும். அதுக்கப்புறம் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு கருப்பு புகை வந்து உலகம் முழுக்க பரவும். எல்லா மிருகங்களும் செடிகளும் பயங்கரமா மாறும். நாய், பூனை எல்லாம் மனுஷங்கள சாப்பிடுற மான்ஸ்டரா மாறும். செடிகள் உசுரோட இருக்கிறவங்கள முழுங்கும். சில மணி நேரத்துல சிட்டில இருக்கிற எந்த ரூல்ஸும் வேலைக்கு ஆகாது. மனுஷ இனம் ஒரே நைட்ல அழிஞ்சிரும்.
அந்த குடோன்ல மயான அமைதி. ஆயிரக்கணக்கான டன் பொருட்கள் மாயமானத பார்த்ததால பிளேடால எந்த கேள்வியும் கேட்க முடியல. செரீனாவும் ஆர்கியூ பண்ணல. ஆனா என்ன தீர்க்கமா பார்த்து, இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டா. இப்போ நீங்க பார்த்ததும் ஒரு ப்ரூஃப் தான். உங்க உடம்புல இருக்கிற டாட் டூக்களும் ஒரு ப்ரூஃப் தான் சொன்னேன். செரீனா அவ முதுகுல இருக்கிற டாட் டூவ பார்த்தா. பிளட் மூனோட எனர்ஜி மனுஷங்க உடம்புல இருக்கிற டாட் டூவை ஆக்டிவேட் பண்ணி உண்மையான டாட்டம் அவதாரா மாத்தும். சாதாரண டிசைன் சாதாரண பவர் கொடுக்கும். ஆனா புராண கால டாட்டம் பயங்கரமான பவரை கொடுக்கும். பழமையான முழுமையான டிசைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னேன். அப்போ எங்களை காப்பாத்ததா இந்த டாட் டூவை போட வச்சியான்னு கேட்டான் பிளேட். ஆமா, உங்க 2 பேரோட டிசைனும் டாப் கிளாஸ். செரீனாவோட டிசைன் அட்டாக், டிஃபென்ஸ், ஹீலிங்னு எல்லாத்துக்கும் உதவும். இந்த உலக அழிவுல உங்க டாட்டம் ரொம்ப முக்கியம். செரீனா, அப்போ நீ உன் சொத்தை வித்தது, பேஸ் வாங்குனது, பொருட்கள் சேர்த்தது, எங்களுக்கு டாட் டூ போட்டது எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் பண்ணியான்னு கேட்டா. ஆமா. அவ முகத்துல இருந்து ஷாக் மாறி இப்போ ஒரு பதற்றம் வந்துச்சு. பிளேட் உடனே, கேள், அப்போ சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற என் அம்மா அப்பா நிலைமைன்னு கேட்டான். ரிலாக்ஸ். அவங்கள கூட்டிட்டு வர ஆள் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு லைவ் கேமரா ஃபீட காட்டினேன். ஒரு பிளாக் எஸ்யூவி வண்டில பிளேட்டோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர்றது தெரிஞ்சுது. பிளேட் கண்ணு கலங்கிடுச்சு. போன ஜென்மத்துல அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இந்த முறை நான் அவங்கள காப்பாத்திட்டேன். ரிலாக்ஸ் மச்சான். உன் அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு அவன் தோள்ல தட்டினேன். அவன் அழுதுகிட்டே, தேங்க்ஸ் கேல்லாம். இதையெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த செரீனா, என் அப்பாவோட நிலைமைன்னு கேட்டா. அவர் இப்போ சேஃபா இருக்காரு. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற இப்போ மிலிட்டரி கண்ட்ரோல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்ல இருக்காரு. அது ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொன்னேன். அவங்க அம்மா பத்தி நான் எதுவும் பேசல. ஏன்னா அவங்க இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவளும் அதை பத்தி கேட்கல. எனக்கு புரியுதுன்னு மெதுவா தலையாட்டினா. நான் அவங்க 2 பேரையும் பார்த்து, இப்போல இருந்து பிளாக்ஸ்டோன் பேஸ் டோட்டல் லாக்டவுன். யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன். வெளியே வானத்தை பார்த்தேன். புயல் அடிக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில பிளேட்டோட அம்மா அப்பா பாதுகாப்பா தங்க வைக்கப்பட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவும் புரியலனாலும் பிளேஸோட செக்யூரிட்டியை பார்த்து ஏதோ சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பிளேட் அம்மா எங்களுக்கு சூப்பரா சமைச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட் பிளட் மூன் வரப்போகுது. பேஸோட கடைசி டைட்டானியம் கேட் மூடப்பட்டுச்சு. சிஸ்டம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சது. அப்ப என் போன்ல டைரக்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ற நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அவன் இன்னும் பார்ட்டி பண்ணிட்டு அந்த பைத்தியக்காரன் கேல் காட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டான். நாளைக்கு அவன் பேஸ உடைச்சு அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன் பாருங்கன்னு சொல்லி சிரிச்சான். வனேஷாவும் அவன் கூட சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டு இருந்தா. வெளிய உலகத்துல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க பேஸ்ல அமைதியா இருந்துச்சு. டைம் கரெக்டா 11 மணி 59 நிமிடம் 50 வினாடி. இன்னும் 10 செகண்ட் தான். கவுண்டவுன் 0 ஆனதும் பூமி பயங்கரமா அதிர்ந்துச்சு. லைவ் ஸ்ட்ரீம்ல டெரக்கோட சிரிப்பு அப்படியே நிக்குது. வானத்துல இருந்த நிலா இப்போ ரெத்த கலர்ல ஒரு கண் மாதிரி மாறிடுச்சு. பூமிக்கு அடியில இருந்து கருப்பு புகை வந்து ஊரையே மூடிடுச்சு. வனேசா கையில வச்சிருந்த கியூட்டான நாய் இப்போ ஒரு ரெத்த காட்டேரி மான்ஸ்டரா மாறி அவளையே அட்டாக் பண்ணிடுச்சு. ஆ, டெரக் காப்பாத்துன்னு அவ கத்துனா. ஆனா அவன் அவளை எட்டி உதைச்சிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அந்த மான்ஸ்டர் அவளை கொல்ல வரப்போ அவ இடுப்புல இருந்த ஸ்பைடர் லில்லி டாட் 2 சட்டுன்னு ரெத்த கலர்ல க்ளோ ஆக ஆரம்பிச்சுது. ஜில்லுன்னு ஒரு வாடை அந்த இடத்துல வீசிச்சு. அந்த மான்ஸ்டர் நாய் அப்படியே உறைஞ்சு போச்சு. ஏதோ பயங்கரமான ஆபத்த மோப்பம் பிடிச்ச மாதிரி அது கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சுது. வனேசா மெதுவா தலைய தூக்குனா அவ கண்ணுக்குள்ள ரத்த கலர்ல பூக்கள் பூக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பார்வை. ஏன் ஏன் நீயும் என்ன தனியா விட்டுட்டு போனன்னு கேட்டா. மாடிப்படியில ஏறிட்டு இருந்த டெரெக் இத கேட்டு அப்படியே ஷாக்காய் நின்னுட்டான். பின்னாடி திரும்பி பார்த்தா வனேசாவுக்கு கீழ ஸ்பைடர் லில்லி பூக்கள் பூத்துட்டு இருந்துச்சு. அந்த பூவோட இதழ்கள் உசுருள்ள பாம்பு மாதிரி அந்த மான்ஸ்டர் நாயோட கை கால்ல சுத்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறி பிடிச்சிருந்த அந்த மிருகம் இப்போ பயத்துல நடுங்கிட்டு இருந்துச்சு. வனேசா செவுத்த பிடிச்சு மெதுவா எந்திரிச்சா. அவ தோள்பட்டையில இருந்த காயத்து மேல ரத்த கலர்ல பூ டிசைன் வந்துச்சு. அவளோட வெளுத்துப் போன முகத்துல ஒரு கொடூரமான சிரிப்பு. லைவ் ஸ்ட்ரீம் சாட்ல எல்லாரும், அடேங்கப்பா, அவளுக்கு பவர் வந்துருச்சு,
உடம்புல இருந்து பூ பூக்குது. இது என்னடா புது பவரா இருக்குன்னு கத்துனாங்க. அடுத்த செகண்ட் ஸ்கிரீன் பிளாக் ஆகி லைவ் கட் ஆச்சு. நான் இருட்டா இருந்த ஃபோன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சேன். நரகத்தோட ஸ்பைடர் லில்லி. இது செத்தவங்களோட உலகத்துல பூக்குற பூ. இத பார்க்கறவங்க திரும்ப வர முடியாது. இந்த தடவ வனேசா அவளுக்கேத்த ஒரு முடிவை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. கேள், வெளியில எல்லாமே நாசமா போச்சுன்னு பிளேட் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துக்கிட்டே நடுக்கத்தோட சொன்னா. பார்க்கறத நிறுத்துங்க, தைரியமா இருங்கன்னு நான் கத்துனேன். ஏன்னா அந்த நிமிஷம் பிளட் மூனோட எனர்ஜி 100 மீட்டர் பாறையை தொலைச்சுக்கிட்டு எங்களை வந்து ரீச் ஆச்சு. பிளேடும் செரீனாவும் வலியில கத்துனாங்க. பிளட் மூன் எனர்ஜி கொதிக்கிற லாவா மாதிரி அவங்க உடம்புக்குள்ள பாஞ்சது. பிளேடோட இடது கையில இருந்த நெடா டாட் 2 நெருப்பா எரிஞ்சது. வலது கையில இருந்த ட்ரூலார்ட் ஏலாங்கோட 3வது கண் திறந்து சுத்தி வெளிச்சம் வந்துச்சு. செரீனாவோட முதுகுல இருந்த மிஸ்டிக் லேடி ஆஃப் த 9 ஹெவன்ஸ் டோட்டம் அவள அப்படியே காத்துல மிதக்க வச்சுது. அவ இப்போ ஒரு தெய்வ பிறவி மாதிரி இருந்தா. அவங்களுக்கு பவர் வந்துருச்சு. ஆனா என் மேல பாஞ்ச பிளட் மூன் எனர்ஜி அவங்கள விட 10, 100 மடங்கு அதிகமா இருந்துச்சு. பூம்! நான் என் ஜாக்கெட்டை ஒரே கையில கிழிச்சேன். என் நெஞ்சில இருந்த பேங்க் டாட் 2 பயங்கரமான டார்க் கோல்டு வெளிச்சத்தோட வெடிச்சது. பல யுகங்களை அழிக்கக்கூடிய ஒரு பழமையான சக்தி எனக்குள்ள இருந்து வெடிச்சு வெளியே வந்தது. அப்போ என் முதுகுல ஒரு பயங்கரமான வலி அண்டர் கிரவுண்ட் பேங்கரை அதிர வைக்கிற மாதிரி 9 டிராகனோட சத்தம் கேட்டுச்சு. என் முதுகுல இருந்த 9 டிராகன்ஸ் ட்ராக்கிங் த காஃபின் டாட் 2 முழுசா ஆக்டிவேட் ஆச்சு. 9 கருப்பு டிராகன் உருவங்கள் என் பின்னாடி வந்துச்சு. அதோட உடம்பு பெருசா செதில்கள் ஜில்லுன்னு இருந்துச்சு. அதோட ரத்த கண்கள் ஒரே நேரத்துல திறந்துச்சு. அந்த டிராகன்கள் என் பின்னாடி மிதந்துட்டு இருந்த ஒரு கருப்பு சவப்பெட்டிய இழுத்துட்டு இருந்துச்சு. அந்த பெட்டி மேல இருந்த ரத்த கலர் சங்கிலிகள் டைட் ஆச்சு. வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான பிரஷர் அந்த பேஸ் முழுக்க பரவுச்சு. பிளேட் பயத்துல பின்னாடி போனான். செரீனாவோட அவதாரமே ஏதோ ஆபத்தை உணர்ந்த மாதிரி லைட்டா நறுங்குச்சு. என் இடது கால்ல இருந்த தாயி தி ஈஸ்டர்ன் எம்பரர் டோனத்தையே எரிக்கிற மாதிரி சூரிய நெருப்போட எரிஞ்சுது. வலது கால்ல இருந்த கிரேட் சேஜ் டாட் 2 அழிக்க முடியாத ஒரு போர் வீரனோட பவரை கொடுத்துச்சு. 4 பெரிய பவரும் ஒரே நேரத்துல எனக்கு வந்துச்சு. ஆனா நான் அதை கட்டுப்படுத்தினேன். 4 ஆபத்தான டோட்டம்களும் ரொம்ப பவர்ஃபுல். பாங்குனா பவர், 9 டிராகன்ஸ்னா அழிவு, ஈஸ்டர்ன் எம்பரர்னா நெருப்பு, கிரேட் சேஜ்னா போர். ஒரு நேரத்துல நான் ஒன்னத்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ வெளியே இருந்த டைட்டானியம் கேட் மேல பயங்கர மன அடியில் இருந்துச்சு. கேமரால பார்த்தா காட்டுல இருந்து வந்த மான்ஸ்டர் பன்னிகளும் ஓநாய்களும் மனுஷ வாசனைய மோப்பம் பிடிச்சு கேட்டை இடிச்சிட்டு இருந்துச்சு. கேல், காட்டு மிருகங்கள்லாம் மான்ஸ்டரா மாறிடுச்சுன்னு பிளேட் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு கத்துனான். நான் என் கழுத்து திருப்பின, எலும்பு சத்தம் பட்டாசு மாதிரி கேட்டுச்சு. வா போலாம், கை காலை நீட்டி வேலை பார்க்க டைம் வந்துருச்சு. இந்த உலக அழிவு மான்ஸ்டர்கள் நமக்கு செட் ஆகுமான்னு பாப்போம் சொல்லிட்டு சட்டை இல்லாம கெத்தா பிளேட் செரீனாவோட வெளியே வந்த. பேஸ்க்கு வெளியே ஃபுல்லா கருப்பு புகை, நிறைய மான்ஸ்டர் மிருகங்கள் அந்த டைட்டானியம் செவுத்த முட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் லீடரா 3 மீட்டர் நீளத்துல கருப்பு செதில்களோட ஒரு மான்ஸ்டர் பன்னி ராஜா இருந்துச்சு. அது முட்டுற முட்டுல பூமியே அதிர்ந்துச்சு. எங்களை பார்த்ததும் அந்த மிருகங்கள்லாம் அமைதியாகி ரத்த கண்ணோட எங்களையே பார்த்துச்சு. அந்த பன்னிராஜா சத்தம் போட்டுட்டு ஒரு பெரிய டேங்கர் லாரி மாதிரி எங்களை நோக்கி ஓடி வந்துச்சு. கேல் பார்த்து, அது லெவல் 1 பீஸ்ட்னு பிளேட் முன்னாடி வந்தான். பின்னப்போன்னு நான் 2 வார்த்தையில சொல்லிட்டு நகராம அப்படியே நின்னேன். அந்த பன்னியோட கொம்பு என் நெஞ்சில குத்த வரும்போது நான் என் வலது கையை தூக்கி முட்டி மடக்குனேன். பாங்கு பவர்! நெஞ்சில இருந்த பாங்கு டாட் 2 லைட் எரிஞ்சுது. ஒரு பழமையான ராட்சசனோட பவர் என் கையில வந்துச்சு. ஒரே ஒரு குத்து விட்டேன். பூம்! அந்த பயங்கரமான ஸ்பீட்ல காத்து கிழிஞ்சிட்டு ஒரு பெரிய சவுண்ட் வந்துச்சு. என் குத்து அந்த பன்னி ராஜாவோட மண்டையில கரெக்டா விழுந்துச்சு. ஒரு பெரிய சத்தத்தோட என் பவர் அந்த மிருகத்தோட எலும்ப உடைச்சு அதோட உசிரையே எடுத்துருச்சு. பல டன் வெயிட் இருக்கிற அந்த பன்னிராஜா கத்துறது கூட டைம் இல்லாம ஈர களிமண் மாதிரி என் கால்ல விழுந்து செத்துருச்சு. ஒரே குத்து, ஸ்பாட் டெட். அப்போ என் முதுகுல இருந்து 9 டிராகன் சத்தம் கேட்டுச்சு.
9 கருப்பு டிராகன்களும் அதோட ரத்த கண்ணை திறந்து அந்த கருப்பு சவப்பெட்டிய இழுத்துட்டு வந்துச்சு. 9 டிராகன் சப்ரஷன் நான் சொன்னதும் அந்த சவப்பெட்டி அதிர்ந்து ஒரு பெரிய பிரஷர் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. மிச்சம் இருந்த மான்ஸ்டர் மிருகங்களால எந்திரிக்க கூட முடியல. எல்லா எலும்பும் உடைஞ்சு 10 செகண்ட்ல எல்லா மிருகங்களும் செத்துருச்சு. பிளேட் இதை பார்த்துட்டு மறந்துட்டான். கேல், இது ரொம்ப விபரீதமா இருக்கேனா? செரீனாவோட கூலான கண்ணுல கூட ஒரு ஷாக் தெரிஞ்சுது. நான் எதையும் சொல்லாம அந்த பன்னி ராஜா கிட்ட போய் அதோட மண்டைய பிளந்து ஒரு ரத்த கலர்ல மினுமினுங்கிற கிறிஸ்டல் எடுத்தேன். உலக அழிவுக்கு அப்புறம் இதுதான் காசு. முதல் வேட்டையிலேயே எனக்கு இது கிடைச்சிருச்சு. இது நான் என் பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சதும் அந்த ஸ்பேஸ் லைட்டா பெருசானத என்னால உணர முடிஞ்சுது. முந்தைய ஜென்மத்துல இது பவரை ஏத்துறதுக்கும் வெப்பன்ஸ் வாங்குறதுக்கும் மட்டும்தான் பயன்படும்னு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. நான் பிளேட் கிட்ட எல்லா மிருகத்திலிருந்தும் கிறிஸ்டல் எடு, கரிய வேஸ்ட் பண்ணாத, அதையும் ஸ்டோர் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. அடிபட்டு ரத்தத்தோட சில ஆளுங்க பேஸ நோக்கி தவழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ரத்த பிளேடு மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் பூச்சிகள் துரத்துட்டு வந்துச்சு. நான் கண்ணை சுருக்கி பார்த்தேன். அதுல முன்னாடி வந்தது ஃபேட்டிலு. பிளாக்ஸ்டோன் பேஸ்க்கு வெளியில வேலை செஞ்ச கான்ட்ராக்டர் அவன். போன ஜென்மத்துல இவங்க தான் என்ன மான்ஸ்டர் கிட்ட தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போனாங்க. பாஸ் சின், எங்களை உள்ள விடுங்க. நாங்க எல்லாரும் ஜாங்ஜோ ஆளுங்க தான். எங்களை சாக விட்டுறாதீங்கன்னு கெஞ்சினா. நான் அவனை கூலா பார்த்து, சாக விட்டுறதா? போன ஜென்மத்துல என்ன நீங்க மான்ஸ்டர் கிட்ட தள்ளி விட்டப்போ எல்லாரும் ஜாங்ஜோ ஆளுங்கன்னு உங்களுக்கு தோணலையா? நினைச்சிட்டு என் கையை தூக்குனேன். என் பேஸ்ல குப்பைகளுக்கு இடமில்லன்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டேன். டைட்டானியம் சவுத்துல இருந்து பயங்கரமான கரண்ட் பாஸ் ஆச்சு. அந்த மான்ஸ்டர் பூச்சிகள் எல்லாம் கருகி போச்சு. ஃபேட்டிலு பயத்துல கீழே விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினா. நான் அவனை திரும்பி கூட பார்க்கல. தப்பு செஞ்சவங்கள நான் விட மாட்டேன். நான் பேஸ்க்கு உள்ள வந்ததும் கேட் மூடிருச்சு. பிரெட் மூன் 3 நாள் ஆச்சு. வெளியில உலகம் ஒரு நரகமா மாறிடுச்சு. சிட்டி முழுக்க உடைந்த கார்களும் இடிபாடுகளும் தான். பெரிய மான்ஸ்டர் மிருகங்கள் உசுரோட இருக்கிறவங்கள வேட்டையாடிட்டு இருக்கு. ஆனா பிளாக்ஸ்டோன் பேஸ்குள்ள நாங்க ஜாலியா பட்டர் ஹாட் பாட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிளேட் மூஞ்சி ஃபுல்லா எண்ணெயோட சாப்பிட்டுக்கிட்டே, கேல் டெய்லி இப்படிதான் இருக்குன்னா நான் உலக அழிவை சந்தோஷமா ஏத்துக்குவேனா? செரீனா முறைச்சதும் அவன் வாயை மூடிட்டான். நான் ஜில்லுன்னு பீர் குடிச்சிட்டு சாஞ்சு உட்கார்ந்தேன். அப்போ அலாரம் அடிச்சுது. கேமரால பார்த்தா 1 கிலோமீட்டர் தூரத்துல 500 முதல் 600 வர பேரு கத்தி, கம்பு, துப்பாக்கியோட வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லீடர் டிராகன் வு. அஜூர் டிராகன் கேங்கோட பாஸ் அவன். போன ஜென்மத்துல அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவன் கேட் முன்னாடி வந்து, உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற கோழையே, கேட்ட தொற, சாப்பாடு பொண்ணுங்களை என்கிட்ட குடுத்துட்டா உன்னை உசுரோட விடுறேன், இல்லனா கேட்ட உடப்பேன்னு கத்துனான். செரீனாவையா கேக்குறான்? நான் சிரிச்சேன். அவன் பொறுமை இழந்து ராக்கெட் லாஞ்சரை வச்சு கேட்ல சுட்டான். பெரிய சத்தத்தோட புகை வந்துச்சு. கேட் உடைஞ்சிருச்சுன்னு அவங்க கேங் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா புகை விலகுனதும் கேட்ல ஒரு கீறல் கூட விழல. அவன் கடுப்பாகி திரும்ப சுட சொன்னான். ஆனா அப்போ செவுத்து மேல இருந்து 12 கேட்லிங் துப்பாக்கிகள் வெளியே வந்து அவங்கள குறி வச்சுச்சு. நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து என் கிளாஸ தூக்கி சியர்ஸ் சொன்னேன். நான் கூலா இருந்தேன். வெளியே இருந்து ஸ்பீக்கர் ஆன் ஆச்சு. இது பிளாக்ஸ்டோன் பேஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, உடனே கிளம்புங்க, இல்லனா விளைவுகள் விபரீதமா இருக்கும். டிராகன் சிரிச்சான். பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? இப்போ நான் தான் சட்டம். அட்டாக் பண்ணுங்கடா. நான் என் கிளாஸ கீழே வச்சேன். ஓபன் ஃபயர்! அடுத்த செகண்ட் டரரரரரன் 12 கேட்லிங் துப்பாக்கிகளும் ஒன்னா சுட ஆரம்பிச்சுது. புல்லட் மழையா பொழிஞ்சுது. 30 செகண்ட்ல அந்த இடமே அலறல் சத்தமா மாறிடுச்சு. 200 பேருக்கு மேல செத்து இருந்தாங்க. மிச்சம் இருந்தவங்க பயத்துல பின்னாடி ஓனாங்க. நான் கண்ட்ரோல் ரூம்ல எக்ஸ்பிரஷன் இல்லாம உட்கார்ந்திருந்தேன். சுடுறத நிறுத்துங்க. வெளியே 500 முதல் 600 வர பேரோட வந்த கேங் இப்போ பாதிக்கு கீழே ஆயிடுச்சு. உன்னை தோல் உரிக்காம விட மாட்டேன். டிராகனு ரத்தத்தோட எந்திரிச்சான். அவன் உடம்பு ஃபுல்லா ரத்த கலர்ல செதில்கள் வந்துச்சு. எஸ் கிளாஸ் பிளட் பைதன் பவர் அவனுக்கு இருந்ததால சாதாரண துப்பாக்கி குண்டுகள் அவனை ஒன்னும் பண்ண முடியாது.
பவர் இருக்கிறவங்க உடனே அண்டர் கிரவுண்ட்ல குழி தோண்டுங்க. இன்னைக்கு அவங்கள கொல்லலனா நான் மனுஷனே இல்லன்னு கத்துனா. எறும்பு தின்னி பவர் இருக்கிற சில ஆளுங்க உடனே நிலத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க. நான் கேமராவுல அத கூலா பார்த்துட்டு இருந்தேன். சாக போறது தெரியாம முட்டாள்தனமா பண்றானுங்க. பிளேட் சரினா, நீங்க பேஸ பாத்துக்கோங்க. நான் போய் அந்த குப்பைகளை க்ளீன் பண்ணிட்டு வரேன். டைட்டானியம் கேட் மெதுவா திறந்துச்சு. நான் தனியா வெளியே வந்தேன். டிராகன் ஊன் நகக்கலா, கடைசியா சாக வெளியே வந்துட்டியா? டேய் அவனை முடிங்கடா. நான் மிச்சம் இருந்த 200 பேரும் நான் தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஆயுதத்தோட என்ன அடிக்க வந்தானுங்க. நான் அப்படியே நின்னு மெதுவா என் இடது காலை தூக்குனேன். தாயி, தி ஈஸ்டர்ன் எம்பரர் தோட்டம் பயங்கரமான டார்க் கோல்டு வெளிச்சத்தோட எரிஞ்சுது. உலகத்தையே உருக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான சூடு என்கிட்ட இருந்து வெளியே வந்துச்சு. ட்ரூ சோலா ஃப்ளேம். காலை கீழே ஓங்கி மிதிச்சேன். பூம்! ஒரு பெரிய தங்க நிற நெருப்பு அலை கடல் மாதிரி பாஞ்சுது. முன்னாடி வந்தவங்க அப்படியே கருகி விழுந்தாங்க. ஆயுதங்கள் எல்லாம் உருகி தண்ணியா போச்சு. அந்த சூடு தாங்க முடியாம எல்லாரும் பின்னாடி ஓடுனாங்க. என்கிட்ட நெருங்குற தகுதி கூட அவங்களுக்கு இல்ல. ஒரே ஒரு அட்டாக்ல 200 பேரும் காலி. டிராகன் மட்டும்தான் முட்டி போட்டு உட்கார்ந்திருந்தான். மான்ஸ்டர், நீ என்னடா மான்ஸ்டர்? நான் அவனை நோக்கி ஒவ்வொரு அடியா வச்சேன். இப்போ பயமா இருக்கா? லேட் ஆயிடுச்சு. டிராகன் முட்டி போட்டு நான் வரத பார்த்துட்டு இருந்தான். அவன் தைரியம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. வாய்ப்பில்ல, நான் எஸ் கிளாஸ், நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன். அவன் கண்ல ஒரு வெறி தெரிஞ்சது. அவன் நாக்க கடிச்சு நெஞ்சில இருந்த பிளட் பைத்தன் .2 மேல ரத்தத்தை துப்புனான். ஒரு கொடூரமான சத்தத்தோட டிராகன் உடம்பு மாற ஆரம்பிச்சது. எலும்புகள் பெருசாகி உடம்பு ஃபுல்லா செதில்கள் வந்து 20 மீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய வாட்டர் டேங்க் சைஸ்ல ஒரு கொடூரமான ரத்த கலர் பாம்பா மாறினான். எஸ் கிளாஸ், முழு மிருக அவதாரம். உன்னை அப்படியே முழுங்குறேன்டா. அந்த பாம்பு ஒரு காரையே முழுங்குற அளவுக்கு வாயை திறந்துட்டு என்ன நோக்கி வந்துச்சு. ரத்த வாடைய மூஞ்சில அடிச்சது. பெருசா இருந்தா ஜெயிச்சிரலாம்னு நினைச்சியா? நான் சிரிச்சுக்கிட்டே என் வலது காலை முன்னாடி வச்சேன். கிரேட் சேஜ் ஈக்குவல் டு ஹெவன், இன்டெஸ்ட்ரக்டிபிள் வார் பாடி. வலது கால்ல இருந்து கிரேட் சேஜ் .2 தங்க கலர்ல எரிஞ்சுது. வானத்தையே கிழிக்கிற அளவுக்கு ஒரு போர் வெறி என்கிட்ட இருந்து வெளியே வந்துச்சு. அடுத்த செகண்ட் என் உடம்பு ஃபுல்லா ஒரு தங்க நிற வெளிச்சம் வந்துச்சு. என் எலும்புகள் சத்தம் போட்டுது. ரத்தம் லாவா மாதிரி கொதிச்சுது. என் பின்னாடி தங்க கலர்ல கவசம் போட்டு தலையில கிரீடத்தோட ஒரு போர் வீரன் உருவம் மெதுவா வந்துச்சு. அந்த உருவம் அதோட தங்க கண்ணை திறந்த நிமிஷம் வானத்துல இருந்த கருப்பு புகை கூட விலகுற மாதிரி இருந்துச்சு. அந்த இரத்த பாம்பு என்ன கொல்ல பாஞ்சது. நான் பின்வாங்கல. ஒரு பீரங்கி குண்டு மாதிரி அது நோக்கி வானத்துல குதிச்சேன். பலார்! என் கால் அந்த பாம்போட கீழ்த்தாடையில பட்டதும் அதோட பெரிய தலை பின்னாடி போச்சு. அந்த பாம்பு வலியில கத்திக்கிட்டே என்னை கீழே தள்ளிவிட அதோட பெரிய உடம்ப வச்சு துடிச்சுது. ஆனா நான் அதோட மண்டை மேல மலை மாதிரி ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருந்த. ஒரு இன்ச் கூட நகரல. பாம்பு கோபத்துல அதோட பெரிய வாலை என்னை நோக்கி வீசிச்சு. அந்த வால் பட்டு வழியில இருந்த மரம், பாறை எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சுது. நான் என் வலது கையை தூக்குன. என் பின்னாடி இருந்த கிரேட் சேஜ் உருவமும் அதே மாதிரி பண்ணுச்சு. காத்துல ஒரு தங்க கலர் குச்சி மெதுவா உருவாச்சு. என் விரல் அந்த குச்சியை பிடிச்ச நிமிஷம் என் உடம்பு முழுக்க ஒரு பயங்கரமான போர் வெறி வந்துச்சு. ஃப்ரீஸ்! நான் அந்த குச்சியை வச்சு ஒரு சொலத்துனேன். பூம்! அந்த தங்க குச்சியும் பாம்போட வாலும் நேருக்கு நேர் மோதுச்சு. காத்தே கிழிஞ்சது மாதிரி ஒரு பெரிய அதிர்வலை புயல் மாதிரி வீசுச்சு. ஒரு ஆர்மர் வண்டியே சுக்குநூறாக்குற அளவுக்கு பவர் இருக்கிற அந்த வால் இந்த ஒரு அடியில செதில்கள் உடைஞ்சு பின்னாடி பறந்துச்சு. டிராகன் வூவா இருந்த அந்த பாம்போட கண்ணுல முதல் தடவையா பயம் தெரிஞ்சுது. வாய்ப்பில்ல, நான் எஸ் கிளாஸ் பிளட் பைதன், உன்னால எப்படி என்ன அடிக்க முடியுது? நான் அதோட மண்டை மேல நின்னுட்டு ஐஸ் மாதிரி கூலா பார்த்தேன். ஏன்னா உன்னோட எஸ் கிளாஸ் என்னோட ஃபர்பிடன் டாட்டம்க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நான் பேசி முடிச்சதும் 2 கையாலையும் அந்த தங்க குச்சிய மேல தூக்குனேன். பின்னாடி இருந்த அந்த கிரேட் சேஜ் உருவம் 10 மீட்டர், 30 மீட்டர், 50 மீட்டர்னு ஒரு பெரிய போர் கடவுள் அவதாரமா வானத்து முட்டுற அளவுக்கு பெருசாச்சு. டீமன் ஸ்லேயர் ஸ்ட்ரைக்!
அந்த குச்சி கீழே இறங்குனதும் அந்த மலையே அதிர்ந்த மாதிரி இருந்துச்சு. பூமி பிளந்தது, பாறைகள் வானத்துல பறந்தது. அந்த பாம்போட பெரிய உடம்பு நேரா பூமிக்குள்ள அமுங்குச்சு. அதோட உடம்புல இருந்த செதில்கள் எல்லாம் வெடிச்சுது. அந்த பயங்கரமான அடி அதோட எலும்பு வழியா பாஞ்சு அதோட உசிரையே மொத்தமா எடுத்துருச்சு. அந்த பாம்போட கண்கள் சுருங்கி உடம்பு கொஞ்ச நேரம் துடிச்சிட்டு அப்படியே அடங்கிடுச்சு. அந்த அதிர்வலையில மலை முழுக்க இருந்த கருப்பு புகையும் விலகிடுச்சு. நான் அந்த குச்சிய மறைய வச்சுட்டு கீழே குதிச்சேன். என் பின்னாடி இருந்த உருவம் மறைஞ்சு என் வலது கால்ல மட்டும் ஒரு லைட்டான தங்க வெளிச்சம் இருந்துச்சு. எஸ், கிளாஸ் டிராகன்வு ஒரே அடியில செத்துட்டான். நான் என் விரல கத்தி மாதிரி வச்சு அந்த பாம்போட மண்டைய பிளந்து ஒரு ரத்த கலர் கிறிஸ்டலை எடுத்தேன். பரவாயில்ல. எஸ், கிளாஸ் கிறிஸ்டல். அதை என் பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சுட்டு பேஸ நோக்கி திரும்ப நடந்த என் பின்னாடி செதறி கிடந்த டிராகனோட ஆளுங்கள்ல ஒருத்தன் கூட தலையை தூக்கி என்ன பார்க்க தைரியம் இல்லாம இருந்தானுங்க. நாங்க இருந்த நூற்றுக்கணக்கான கிறிஸ்டல்களை எடுத்தேன். நிறைய கம்மியான பவர் தான், ஆனா கவுண்ட் அதிகமா இருந்ததால ஓகே. இதையெல்லாம் பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சதும் அந்த ஸ்பேஸ் பெருசானத என்னால உணர முடிஞ்சுது. என் பவர் அதிகமாச்சு. என்னோட பவர் அதிகமாக அதிகமாக என் முதுகுல இருந்த 9 டிராகன் சவப்பெட்டியை இழுக்கிற டாட் 2 இன்னும் தத்ரூபமா மாறுச்சு. அந்த சவப்பெட்டியில இருந்த 9 சங்கிலில முதல் சங்கிலி லைட்டா லூஸ் ஆச்சு. நான் கண்ணு மூடி கவனிச்சேன். இந்த டோட்டம் வெறும் சப்ரஷன் பவர் மட்டும் இல்ல, இதுல காஃபின் டிவோரர்னு ஒரு பவர் இருக்கு. எதிரியோட பவரையும் கிறிஸ்டலையும் உறிஞ்சு எனக்கு எனர்ஜியா கொடுக்கும். ஆனா இத முழுசா ஆக்டிவேட் பண்ண எனக்கு லெவல் 5 கிறிஸ்டல் தேவை. லெவல் 5 கிறிஸ்டலா? போன ஜென்மத்துல கடல்ல இருந்து வந்த சீ கிரஷிங் ஃபோன் டிராகன் ஜாங்ஜோ ஊரையே அழிச்சுது. இந்த தடவை அதோட கிறிஸ்டல் எனக்கு தான். சந்தோஷமா நான் பேஸ்குள்ள போனேன். கேட் மெதுவா மூடிருச்சு. பிளேட் சந்தோஷத்துல ஓடி வந்தான். கேல், நீ வேற லெவல்டானா? சரி, நான் ஒரு சுடுதண்ணி டவல்ல கொடுத்துட்டு ஆச்சரியமா பார்த்தா. சூப்பர், ஹாட் பாட் என்ன சூடா இருக்கு. நான் கைய தொடச்சிட்டு சோஃபால உட்காந்து கறி எடுத்தேன். அதே நேரத்துல கேபிட்டல் சிட்டிக்கு 500 மீட்டர் கீழே இருந்த சுப்ரீம் மிலிட்டரி கண்ட்ரோல் ரூம்ல நிலைமை ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. ரிப்போர்ட், டிஃபென்ஸ் லைன் 3 உடைஞ்சிருச்சு. 3 லெவல் 4 மான்ஸ்டர் உள்ள வந்துருச்சு. கடல்ல இருந்து பெரிய மான்ஸ்டர் வருது. நம்ம ஆயுதங்கள் லெவல் 3 மான்ஸ்டர் மேல வேலை செய்யலன்னு அடுத்தடுத்து கெட்ட செய்தியா வந்துச்சு. மார்ஷல் லாங் கண்ண மூடி கவலையா நின்னுட்டு இருந்தாரு. 3 நாள்ல உலகம் பாதி அழிஞ்சிருச்சு. அப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், மார்ஷல், இத பாருங்க, ஒரு ட்ரோன் கேமரால இது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொன்னான். ஸ்கிரீன்ல ஒரு அண்டர்கிரவுண்ட் பேஸ், அதுக்கு வெளியே சட்டை இல்லாம ஒரு பையன். அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய 20 மீட்டர் ரத்த பாம்பு. அது எஸ் கிளாஸ் மான்ஸ்டர். நம்ம ஆளுங்களை அனுப்பவா? லேட் ஆயிடுச்சு, தூரம் அதிகம். ஆனா அடுத்த செகண்ட் அந்த கண்ட்ரோல் ரூமே சைலண்ட் ஆச்சு. ஸ்கிரீன்ல அந்த பையன் பின்னாடி ஒரு பெரிய தங்க கலர் போர் கடவுள் அவதாரம் வந்துச்சு. அவனோட அந்த பவர் ஸ்கிரீன் வழியாவே எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு. அது என்ன டோட்டம்னு ஒருத்தன் கேட்டான். அந்த பையன் அந்த பாம்போட மண்டையில ஒரு அடி அடிச்சதும் நிலமே அதிர்ந்தது. அந்த எஸ் கிளாஸ் பாம்பு அதோட டிஃபென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த எஸ் கிளாஸ் பாம்பு பூமிக்குள்ள அடிச்சு இறக்கப்பட்டுச்சு. அதோட பெரிய உடம்பு துடிச்சிட்டு அப்படியே அடங்கிடுச்சு. அந்த கண்ட்ரோல் ரூமே மயான அமைதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்குனான். ஒரே அடியில ஒரு எஸ் கிளாஸ் மான்ஸ்டரை கொல்றதா? இது எப்படி சாத்தியம்? அவ என்ன லெவல்? அவ யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. கெயில் சின், வயசு 22, ஜாங்ஜோவுல இருக்கிற சின் கார்ப்பரேஷனோட வாரிசு. பிளட் மூன் வரத்துக்கு 20 நாள் முன்னாடி அவன் சொத்தெல்லாம் வித்துட்டு காட்டுக்குள்ள இருக்கிற பிளாக் ஸ்டோன் பேஸ வாங்கியிருக்கான். நிறைய பொருட்களையும் சேர்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம 2 பேரை கூட்டிட்டு போய் கோஸ்ட் ஆக்ஸ் டாட் 2 பார்லர்ல 7 நாளா டாட் 2 போட்டிருக்கான். பிளட் மூன் வரதுக்கு முந்தின நாள் பேஸ்குள்ள போயிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சதும் அந்த கண்ட்ரோல் ரூம் திரும்பவும் அமைதியாச்சு. கெயிலுக்கு உலக அழிவு பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது. அவனை பத்தி இன்னும் விசாரிங்க. அவன் கூட இருந்த 2 பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. கெயில் சின்ன முக்கிய ஆளா அறிவிச்சு
ஜோவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆளை அனுப்புங்கன்னு மார்ஷல் சொன்னாரு. அஜூட் டிராகன் கேங் அழிஞ்ச அடுத்த நாள் காலைல நான் பேஸ்ல இருக்கிற பூல்ல கண்ணை மூடி ரிலாக்ஸா படுத்திருந்தேன். நேத்து நைட் சண்டேல கிடைச்ச பவரை உடம்புக்குள்ள ஏத்திட்டு இருந்தேன். அப்போ திரும்பவும் அலாரம் அடிச்சுது. கேல், திரும்பவும் சில முட்டாள்கள் கேட் கிட்ட வந்திருக்காங்க. பிளேட் ஓடி வந்து டேப்லெட் என்கிட்ட கொடுத்தான். இந்த தடவை கொஞ்சம் பேர் தான், ஆனா முன்னாடி நிக்கிறவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் டேப்லெட்டை வாங்கி பார்த்துட்டு நக்கலா சிரிச்சேன். கேமரால சில அடிபட்ட ரவுடிங்க ஆயுதத்தோட மலையில ஏறிட்டு இருந்தாங்க. முன்னாடி நின்னவன் மூஞ்சில அழுக்கோட மெலிஞ்சு போயிருந்தாலும் அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன்தான் டெரெக். பெரிய பணக்காரன் பையன், போன ஜென்மத்துல என்னோட எதிரி. பிளட் மூன் வந்த நைட் அவன் மாடி வீட்ல இருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தப்போ மான்ஸ்டர் நாயை பார்த்து பயந்து ஓடுனவன். அவன் முதுகுல இருக்கிற ஏ கிளாஸ் சர்பரஸ்.2 வச்சு இத்தனை நாள் உசுரோட இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. சிட்டில மான்ஸ்டர் மிருகங்கள் வேட்டையாட ஆரம்பிச்சதும் அவன் வீட்ல இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் பலி கொடுத்துட்டு இங்க ஓடி வந்திருக்கான். அவனுக்கு தெரியும், ஜாங்ஜோலியே பாதுகாப்பான இடம் என்னோட பேஸ் தான். அதான் ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி இங்க வந்திருக்கான். கேல், நீ உள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியும். கேமரா கிட்ட வந்து 50 மீட்டர் தூரத்துல நின்னு டெரெக் பைத்தியம் மாதிரி கத்துனான். இந்த ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? எனக்கு ஹெல்ஹவுண்ட் பவர் கிடைச்சிருக்கு. நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங். இன்னைக்கு உன் கேட்ட உடைச்சு எல்லா பொருட்களையும் எடுக்க போறேன். டெரெக் கோமாளி மாதிரி கத்துறத பார்த்துட்டு நான் பூல்ல இருந்து எந்திரிச்சு டவலால தொடச்சேன். ஒரு ஏ கிளாஸ் டோட்டம் வச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் போடுறான். கேல், அவனை நான் பாத்துக்கிறேன். நான் பிளேட் வேணா. போன ஜென்மத்துல அவன் கூட இருந்த பகைய நானே தீத்துக்கிறேன். கேட்ட தொற. டைட்டானியம் கேட் மெதுவா திறந்துச்சு. நான் தனியா வெளியே வந்தேன். கேல், கடைசியா வெளியே வந்துட்ட. இந்த கொஞ்சம் பேர் அடிபட்ட ரவுடிங்கள வச்சு என் பொருட்களை நீ எடுக்க போறியா? அவன் பின்னாடி இருந்தவங்கள பார்த்து நக்கலா கேட்டேன். அவனுங்க பயத்துல நடுங்கிட்டு இருந்தானுங்க. உன்னை பாத்துக்க நான் ஒருத்தனே போதும்னா. கேல், யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. டெரெக் சொன்னதும் அந்த கூட்டத்திலிருந்து மெதுவா ஒரு பொண்ணு வெளியே வந்தா. ரத்தக்கரையோட சிவப்பு கலர் ட்ரெஸ், வெளுத்து போன உடம்பு, ஆனா முகம் அழகா இருந்துச்சு. கண்கள் மட்டும் ரத்த கலர்ல ஒரு கொடூரமான பார்வையில இருந்துச்சு. அவ இடுப்புல ரத்த கலர்ல ஸ்பைடர் லில்லி.2 மெதுவா பூத்துச்சு. அவ பின்னாடி சிவப்பு இதழ்கள் காத்துல பறந்துச்சு. ஒரு மயக்கக்கூடிய வாசனை வீசுச்சு. பனேசா, அவ உசுரோட இருக்கா. அது மட்டும் இல்லாம நரகத்தோட ஸ்பைடர் லில்லி பவரையும் அவ ஆக்டிவேட் பண்ணியிருக்கா. அவள பார்த்ததும் சுத்தி இருந்த ரவுடிங்களுக்கு அப்படியே மயக்கம் வந்துச்சு. சில பேரு உசிரே போன மாதிரி அவள நோக்கி முட்டி போட்டு தவழ்ந்து வந்தாங்க. வனேசா மெதுவா கைய தூக்குனா. ஒரு இரத்தக் கலர் கொடி அவ விரல்ல இருந்து வந்து ஒரு ரவுடியோட கழுத்துல சுத்துச்சு. அந்த ரவுடி தப்பிக்க கூட ட்ரை பண்ணல. மாறாக அவ முகத்துல ஒரு சந்தோஷமான சிரிப்பு இருந்துச்சு. அடுத்த செகண்ட் அவ முகம் சாம்பல் கலர்ல மாறி உடம்புல உசிரே இல்லாத மாதிரி கீழே விழுந்தா. அவ நெஞ்சில ஒரு ஸ்பைடர் லில்லி பூ பூத்துச்சு. வனேஷாவோட வெளுத்து போன முகத்துக்கு திரும்பவும் கலர் வந்துச்சு. அவ கண்ணை மூடி சந்தோஷப்பட்டா. கேல், ஷாக் ஆயிட்டியா? எனக்கும் பவர் வந்துருச்சு. டெரெக் அவ பின்னாடி நின்னு கொடூரமா சிரிச்சான். கேல், நீ பெரிய ஆள்னு நினைச்சியா? வனேஷா இப்போ ஏ கிளாஸ் பவர் வச்சிருக்கா. அவளோட ஸ்பைடர் லில்லி வாசனை 10 பேருக்கு மேல ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ணும். நீ ஒரு காலத்துல லவ் பண்ண பொண்ணேவே அடிப்பியான்னு நான் பார்க்கணும். வனேஷா லேசா சிரிச்சுக்கிட்டே என்ன நோக்கி மெதுவா நடந்தா. அவ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் ரத்த கலர்ல ஸ்பைடர் லில்லி பூ பூத்துச்சு. அந்த வாசனை காத்துல அதிகமாச்சு. அந்த வாசனை என்ன ஒரு மயக்கத்துக்குள்ள இழுத்துச்சு. சுத்தி இருந்த கருப்பு புகை மறைஞ்சு எனக்கு முன்னாடி என்னோட பழைய ஜென்மம் தெரிஞ்சது. மான்ஸ்டர் மிருகங்கள் அட்டாக் பண்ற நேரம். வானத்துல பிளட் மூன். நான் ரத்தத்தோட கீழே கிடக்கேன். ஒரு மான்ஸ்டர் நாய் என்ன நோக்கி வருது. வனேஷா என் பக்கத்துல உட்கார்ந்து அழுகிறா. கேல், நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு போயிருக்க கூடாது. டெரெக்க நம்பி இருக்க கூடாது. எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் உன் கூடவே இருப்பேன். அவ என் முகத்தை தொட வந்தா. அவ குரல் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. கேல், என்ன மன்னிச்சிருவியான்னு கேட்டா. நான் அவளை அமைதியா பார்த்துட்டு அடுத்த செகண்ட் சிரிச்சேன். வனேஷா,
உன் மாய ரொம்ப கேவலமா இருக்கு. முன்னாடி அழுதுகிட்டு இருந்த வனேஷா அப்படியே உறைஞ்சு போனான். நான் ஒரு அடி முன்னாடி வச்சேன். பூம்! என் முதுகுல இருந்த 9 டிராகன் டாட் 2 வெடிச்சுது. 9 கருப்பு டிராகன்களும் ஒரே நேரத்துல அதோட ரத்த கண்ண தொறந்துச்சு. என் பின்னாடி அந்த கருப்பு சவப்பெட்டி மிதந்துட்டு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான பிரஷர் கீழே இறங்குச்சு. அந்த பழைய ஜென்மம், மான்ஸ்டர் மிருகங்கள், பிளட் மூன், அழுதுகிட்டு இருந்த வனேஷா எல்லாமே கண்ணாடி உடைஞ்ச மாதிரி சுக்கு நூறா உடைஞ்சு நிஜ உலகம் வந்துச்சு. வனேஷாவோட முகம் வெடுத்து போச்சு. அவ பின்னாடி போனா அவ வாயில இருந்து ரத்தம் வந்துச்சு. அவ பின்னாடி இருந்த ஸ்பைடர் லில்லி செடி காஞ்சு போய் அதோட இதழ்கள் ஒன்னொன்னா விழுந்துச்சு. வாய்ப்பில்ல. அவ நம்ப முடியாம என்ன பார்த்தா. என்னோட வாசனை மனுஷங்களோட மனசுல இருக்கிற ஆசைய தூண்டுமே. உனக்கு எப்படி எந்த ரியாக்ஷனும் இல்ல? ஆசையா? நான் அவள கூலா பார்த்தேன். என் மனசுல ஆசைப்படுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? வனேசா முகம் வெளிரி போச்சு. அந்த வார்த்தை ஒரு அட்டாக்கை விட ரொம்ப பவரா இருந்துச்சு. அவ உதட்ட கடிச்சுக்கிட்டா கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சுது. கேல், நீ என்ன லவ் பண்ணியே? என் மேல இருக்கிற கோபத்துல தானே இப்படி பேசுற? அவ சட்டுன்னு முகத்தை மாத்தி கண்ல கண்ணீரோட ரொம்ப பாவமா என்ன பார்த்தா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா உலக அறிவு வரும்னு எனக்கு தெரியாது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சேன். கேல், என்ன பேஸ்குள்ள விடு. நான் திரும்ப உன் கூடவே வந்துடுறேன். நான் இப்போ ஏ கிளாஸ் பவர் வச்சிருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மத்தவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணி தருவேன். நான் உனக்கு யூஸ் ஆவேன். தெரக் டென்ஷன் ஆகி, வனேசா, நீ அவனை கொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுறியானா? வனேசா திரும்பி கத்துனா, தெரக், வாய மூடு. நீ மட்டும் அந்த லைவ்ல கேல கலாய்க்காம இருந்திருந்தா, என்னையும் இழுத்துட்டு வந்து கிண்டல் பண்ணாம இருந்திருந்தா, நான் ஏன் இப்படி ஆக போறேன்? நீ தப்பிச்சு ஓடும்போது என்ன திரும்பி பாத்தியா? என்ன பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? டெரெக் கோபத்துல நடுங்குனான். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத பாக்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சது. போன ஜென்மத்துல இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் செத்து போனேன் நினைச்சா சிரிப்பா இருக்கு. கேல், நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, ப்ளீஸ். அவ என் கைய பிடிக்க வந்தா. அவ தொடறதுக்கு முன்னாடியே ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரஷர் அவள பின்னாடி தள்ளுச்சு. நான் அவள பார்த்து கூலா சொன்னேன். உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. தெரெக் உன்னை காப்பாத்த மாட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் பவரை விட ஏன் பவர் அதிகம்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். வனேசா உடம்பு அதிர்ந்துச்சு. கண்ல இருந்த கண்ணீர் அப்படியே உறைஞ்சு போச்சு. நான் வலது கைய தூக்குனேன். என் பின்னாடி இருந்த கருப்பு சவப்பெட்டி லேசா துறந்துச்சு. ஒரு கருப்பு சங்கிலி வெளியே வந்து வனேசா இடுப்புல இருந்த ஸ்பைடர் லில்லி டாட் 2 பிடிச்சது. ஸ்பைடர் லில்லி பூத்தா அழகா இருக்கும். ஆனா அது தப்பான இடத்துல பூத்துருச்சு. நான் சொல்லி முடிச்சதும் அந்த சங்கிலி டைட் ஆச்சு. வனேசா வலியில கத்துனா. அவ பின்னாடி இருந்த ரத்த கலர் பூக்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அவளோட பவர் 9 டிராகனால முடக்கப்பட்டுச்சு. அவளோட ரத்த கலர் கண்கள் பழைய மாதிரி மாறிடுச்சு. உடம்புல எந்த பவரும் இல்லாம கீழே விழுந்தா. என் பவர். கேஎல், என் பவரை நீ எடுத்துட்டியா? அவ ரொம்ப சோகமா என்ன பார்த்தா. அதுக்கு நீ என்ன கொன்றுக்கலாம்? நான் சிரிச்சுக்கிட்டே, கொல்றதா? என்னோட 2வது அட்டாக்க வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல. தெரக் இப்போ பவர் இல்லாம இருக்கிற வனேசாவ பார்த்து எந்த ஒரு இரக்கமும் இல்லாம கோபமா சொன்னான். வேஸ்ட். ஒரு ஆளுக்கு ஒருவனால மயக்க முடியல. வனேசா நம்ப முடியாம அவனை பார்த்தா. தெரக், என்னடா சொன்ன? தெரக் தரையில இருந்த கல்லை எட்டி உதைச்சிட்டு, உன்னால தாண்டா நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், தரித்திரம் பிடிச்சவளேனா. வனேசா கண்ல இருந்த கடைசி நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. உலக அழிவு மனுஷங்கள மாத்தாது. அவங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகளை தான் வெளியே கொண்டு வரும். நான் மெதுவா டெரக்க பார்த்தேன். படம் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கான கணக்க தீர்க்க டைம் வந்துருச்சு. டெரக் முகத்துல இருந்த நக்கல் சிரிப்பு போய் இப்போ உண்மையான பயம் வந்துச்சு. அவனோட பவர் என் முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. வாய்ப்பில்ல, நான் ஏ கிளாஸ் பவர் வச்சிருக்கேன், நான் ஜெயிக்க முடியாதவன். டெரக் பைத்தியம் மாதிரி கத்துனான். ஒரு மிருகம் மாதிரி சத்தம் போட்டுட்டு அவனோட சட்டையை கிழிச்சான். அடுத்த செகண்ட் கருப்பு நெருப்போட 5 மீட்டர் சைஸ்ல ஒரு 3 தலை நாய் அவனுக்கு பின்னாடி வந்துச்சு. டெரக் உடம்பு பெருசாகி மசில் எல்லாம் முரட்டுத்தனமா வந்து கை நகமெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா மாறுச்சு. சல்பர் வாசனையோட அவன் என்ன நோக்கி பாஞ்சான். சாவுடா!
டெரக்கோட நடுமண்டை வாயை திறந்து ஒரு பெரிய கருப்பு நெருப்ப துப்புச்சு. அந்த நெருப்பு என்ன நோக்கி வந்தப்போ நான் ஒதுங்க கூட இல்ல. என் முன்னாடி இருக்கிற இந்த நாய் நாய்னு சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாதது. நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். எனக்குள்ள இருக்கிற பயங்கரமான பவர் ஒரு ஆறு மாதிரி ஓடுச்சு. நான் எந்த ஒரு டாட்டூ பவரையும் யூஸ் பண்ணல. வெறும் என் உடம்பு பவர் மட்டும்தான். வலது கைய பின்னாடி இழுத்து ஒரு பீரங்கி குண்டு மாதிரி அந்த கருப்பு நெருப்பு மேல குத்துனேன். பூம்! அந்த பயங்கரமான குத்து அந்த கருப்பு நெருப்ப ரெண்டா கிழிச்சது. என் கை அப்படியே போய் தெரக்கோட அந்த நாய் நகத்து மேல செம்ம ஸ்பீடா இடிச்சுது. நரக்! எலும்பு உடையிற சத்தம் கேட்டுச்சு. தெரக்கோட வலது கை ஒரு குச்சி மாதிரி உடைஞ்சு போச்சு. அந்த அடி அங்கேயே நிக்காம அவனோட நெஞ்சிலையும் பட்டுச்சு. தெரக் ரத்தத்தை கக்குனா. அவனோட பெரிய உடம்பு ஒரு காத்தாடி மாதிரி பின்னாடி பறந்து போய் தரையில விழுந்துச்சு. வாய்ப்பில்ல, நீ எந்த பவரையும் யூஸ் பண்ணல. உன்னால எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது? தெரக் அவனோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கண்ல உண்மையான பயத்தோட கேட்டான். ஏன்னா நீ ரொம்ப வீக். நான் அவனை நோக்கி ஒவ்வொரு அடியா வச்சேன். கேல், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுருன்னு கெஞ்சினா. நான் அவன் கண்ணை பார்த்து கூலா சொன்னேன். போன ஜென்மத்துல என்ன நீ மான்ஸ்டர் கூட்டத்துல தள்ளிவிட்ட. இந்த தடவை நான் உன்னை அப்படி தள்ளிவிட மாட்டேன். தெரக் கண்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அது உனக்கு ரொம்ப ஈஸியான தண்டனையா போயிரும். நான் மெதுவா கைய தூனேன். என் பின்னாடி இருந்த 9 டிராகன் .2 உருவம் வந்துச்சு. அந்த கருப்பு சவப்பெட்டி தொறந்துச்சு. ஒரு கருப்பு சங்கிலி வெளிய வந்து தெரக்கோட முதுகுல இருந்த செர்பரஸ் .2ல குத்துச்சு. தெரக் வலியில கத்துனா. அந்த செர்பரஸ் உருவம் தப்பிக்க துடிச்சுது. ஆனா அந்த 9 கருப்பு டிராகனும் அதை முடக்கி போட்டுச்சு. கிராக்! ஒரு சத்தம். அந்த .2ல ஒரு விரிசல் விழுந்தது. டெரக் உடம்புல இருந்த பவர் எல்லாம் வடிஞ்சு போச்சு. அவன் உடம்பு சுருங்கி எந்த பவரும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா மாறிட்டான். என் பவர்! கேயல், என் பவரை குடுறான்னு கத்துனா. உனக்கு நாய் மாதிரி இருக்கிறது தானே பிடிக்கும். இன்னைக்குல இருந்து உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. பவர் இல்லாம நின்ன டெரக்க பார்த்து அவன் கூட வந்த ரவுடிங்க பார்வை மாறுச்சு. உலக அழிவுல வீக்கா இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது. டெரக் உசுரோட இருக்க நிறைய பேரை பலி கொடுத்திருக்கான். இப்போ அவனுக்கான கர்மா வந்துருச்சு. அவனுங்க அவனை அடிக்கிற அலறல் சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி கூட பார்க்கல. கொஞ்ச நேரத்துல டெரக் சத்தம் முழுசா அடங்கிடுச்சு. தரையில ஒரு லெவல் 1 கிறிஸ்டல் மட்டும் கிடந்துச்சு. அதை தூக்கி என் பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சுக்கிட்டேன். போன ஜென்மத்துல இந்த மான்ஸ்டர் கிட்ட தள்ளிவிட்ட எதிரி இந்த ஜென்மத்துல என் முழு பவரை பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லாதவனா செத்துட்டான். அப்போ வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. ஹெலிகாப்டர் விசிறி காத்துல அங்கிருந்த கருப்பு புகையெல்லாம் விலகிடுச்சு. மேல பார்த்தேன், 3 மிலிட்டரி அட்டாக் ஹெலிகாப்டர் பேஸுக்கு மேல பறந்துட்டு இருந்துச்சு. அது மெதுவா கீழே இறங்குச்சு. கதவு திறந்து முழுசா ஆயுதம் ஏந்திய ஸ்பெஷல் போர் சோல்ஜர்ஸ் 2 வரிசையா குதிச்சு அந்த இடத்த செக்யூர் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சீனியர் ஆபீசர் பாடிகார்ட்ஸ் கூட நடந்து வந்தாரு. மிஸ்டர் கேல், வணக்கம். நான் கமாண்டர் ஹோல்ட், ஈஸ்டர்ன் ரீஜனோட டெபுட்டி கமாண்டர். சுப்ரீம் கமாண்டர் ஆர்டர் படி இங்க வந்திருக்கேன்னாரு. கமாண்டர் ஹோல்ட், கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. மான்ஸ்டர் மிருகங்கள் இவ்ளோ அதிகமா சுத்திட்டு இருக்கிறப்போ நீங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்ததை பார்த்தா மிலிட்ரி இன்னும் மக்களை காப்பாத்த போராடிட்டு இருக்குன்னு புரியுது. இத கேட்டதும் கமாண்டர் ஹோல்ட் கண்ணுல ஒரு ஆச்சரியம். என் பவரை வச்சுட்டு நான் மிலிட்ரிய மதிக்க மாட்டேன்னு நினைச்சாரு. ஆனா உலக அழிவுல சாதாரண மக்களுக்கு மிலிட்ரி தான் கடைசி பாதுகாப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க இல்லனா ஜியாங்ஜோ சீக்கிரமே அழிஞ்சிரும். கமாண்டர் ஹோல்ட் பெருமூச்சு விட்டுட்டு சொன்னாரு. மிஸ்டர் கேல், நீங்க எஸ் கிளாஸ் ரத்த பாம்பு கொன்னதை நாங்க ட்ரோன் கேமரால பார்த்தோம். மிலிட்டரி ரெக்கார்ட்ல இருக்கிற யாரை விடவும் உங்க பவர் ரொம்ப அதிகம். சுப்ரீம் கமாண்டர் உங்களோட ஒரு பெரிய லெவல் பார்ட்னர்ஷிப் வைக்க விரும்புறாரு. உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம், பிளாக்ஸ்டோன் பேஸையும் கேட்க மாட்டோம். ஆனா நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவை. ஓகே, சம்மதோண்ணா. கமாண்டர் கண்ணில் ஒரு சந்தோஷம். நான் கண்டினியூ பண்ணேன். ஆனா நான் இண்டிபெண்டா தான் செயல்படுவேன். உங்க மிலிட்டரி ரூல்ஸ்க்கு நான் செட் ஆக மாட்டேன். பிளாக்ஸ்டோன் பேஸ் ஒரு தனி பார்ட்னர்ஷிப் அவுட் போஸ்டா இருக்கும். நீங்க மக்களை காப்பாத்துறது, டிஃபென்ஸ் லைன் செட் பண்ற வேலையை பாருங்க.
நான் சில இன்ஃபர்மேஷன் தரேன், தேவைப்பட்டா பெரிய லெவல் மான்ஸ்டர் மிருகங்களை கொல்றேன். 2 பேரும் ரிசோர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்ட். உங்க கண்டிஷன்ஸ் அப்படியே சுப்ரீம் கமாண்டர் கிட்ட சொல்றேன். நம்ம பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சதால இதுதான் உங்களுக்கான முதல் இன்டெல். இன்னும் 3 நாள்ல விடியற்காலை 2 மணிக்கு கடல்ல இருந்து முதல் மான்ஸ்டர் அட்டாக் வரும். ஒரு லெவல் 5 சீ கிரஷிங் டிராகன் 1,00,000 கடல் மான்ஸ்டர்களை கூட்டிட்டு ஜாங்ஜோல இறங்கும். நீங்க பெரிய லெவல் ஆயுதங்களை முன்னாடியே ரெடி பண்ணலனா ஜாங்ஜோ மட்டுமில்லாம மொத்த ஈஸ்டர்ன் ரீஜனும் அழிஞ்சிரும். என்னது? கமாண்டர் ஹோல்டு முகம் அப்படியே வெளுத்து போச்சு. முதுகுல வேர்த்து கொட்டிச்சு. அவர் என்ன உத்து பார்த்தாரு. நான் ஏதோ ஜோக் பண்றேனான்னு பார்த்தாரு. ஆனா நான் ரொம்ப சீரியஸா இருந்தேன். மிஸ்டர் கேல், இந்த இன்டெல் உறுதியானதா? 3 மில்லியன் மக்களோட உசுர வச்சு நான் ஜோக் பண்ண மாட்டேன்னு கமாண்டர் பெருமூச்சு விட்டாரு. நான் உடனே சுப்ரீம் கமாண்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி போர்ஸை ரெடி பண்றேன்னாரு. இன்னொரு விஷயம், எனக்கு மிலிட்ரி கிரேட் ஆயுதங்கள், மெஷின்கள், ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ், 10 வார்ஷிப் கிளாஸ் ஆட்டோமேட்டிக் வெப்பன் சிஸ்டம், அப்புறம் கொஞ்சம் தெர்மோபாரி குண்டுகள் வேணும். இதெல்லாம் நான் ஓசியில கேட்கல. இதுக்கு பதிலா இனிமே பெரிய மான்ஸ்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் முதல்ல மிலிட்டரிக்கு தான் வரும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பொருட்கள். மார்ஷல் லாங் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனா பர்சனலா இந்த டீல் வர்த் தான் நினைக்கிறேன். நர்ஹோல்டு ஓகேண்ணா. மிஸ்டர் கெயில், பார்ட்னர்ஷிப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மிலிட்ரி தான் மனுஷங்களோட கடைசி நம்பிக்கை. உங்களால முடியாததை நான் பாத்துக்கிறேன். அவங்க வேலையை பார்ப்போம். இது நான் சுப்ரீம் கமாண்டர் கிட்ட நேர்ல சொல்றேன். ஹோல்ட் ஹெலிகாப்டர்ல ஏறி போறத பார்த்துட்டு நான் யோசிச்சேன். ஒரு லெவல் 5 பீஸ் கிங் என் முதுகுல இருக்கிற 9 டிராகன் டாட் 2ஓட முதல் சங்கிலிய உடைக்க அதுதான் சாவி. அந்த சீ கிரஷிங் டிராகனோட கிறிஸ்டல் எனக்கு தான். 3 நாள் கண்ணு இமைக்கிற நேரத்துல போயிருச்சு. பெரிய மிலிட்ரி ஹெலிகாப்டர்கள் நான் கேட்ட ஆயுதங்கள், மிஷின்கள், குண்டுகள் எல்லாத்தையும் பேஸ் வாசல்ல இறக்கி வச்சுது. மிச்சம் இருக்கிற பொருட்கள் பேட்ச் பேட்சா வரும்னு கமாண்டர் ஹோல் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் நான் என் பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சுக்கிட்டேன். பேஸோட டிஃபென்ஸ் பவர் இன்னும் பல மடங்கு ஏறிடுச்சு. 4வது நாள் விடியற்காலை நான் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு பெரிய லெதர் சேர்ல உட்கார்ந்து சுட சுட காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். கேல், வெளியில செம மழை. ஆனா மழை தண்ணி ஏன் கருப்பா இருக்கு? பிளேட் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே கேட்டான். நான் காஃபியை குடிச்சிட்டு சீரியஸா ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதே நேரத்துல ஈஸ்டர்ன் கடல் டிஃபென்ஸ் லைன்ல கமாண்டர் ஹோல்ட் ரேடார் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருந்தாரு. ரெட் கலர் டாட் சுனாமி மாதிரி கரைக்கு வந்துட்டு இருந்துச்சு. அவர் முகத்துல வேர்வை. கேல் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மைதான். கடல் மான்ஸ்டர்கள் வந்துருச்சு. ஓபன் ஃபயர், எல்லாரும் சுடுங்க, அவங்கள சிட்டிக்குள்ள விடாதீங்க, நமக்கு பின்னாடி 3 மில்லியன் மக்கள் இருக்காங்கன்னு கத்துனாரு. பீரங்கிகள் காது கிழிக்கிற அளவுக்கு சத்தம் போட்டு சுட ஆரம்பிச்சது. நிறைய குண்டுகள் தீப்பிழம்போட கரைக்கு பறந்துச்சு. இருட்டா இருந்த வானம் பகல் மாதிரி வெளிச்சமாச்சு. ஆனா அந்த வெளிச்சம் வந்த அடுத்த நிமிஷம் முன்னணி சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. கடல் மேல லட்சக்கணக்கான கடல் மான்ஸ்டர்கள் அலையில நீந்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆர்மர் வண்டி சைஸ்க்கு பெரிய மான்ஸ்டர் நண்டுகள், விஷமுள்ளோட இருக்கிற மீன் மனுஷங்க, செம ஸ்பீடா வர கடல் பாம்புகள்னு எல்லாமே பீரங்கி அட்டாக்கையும் தாண்டி வந்துட்டு இருந்துச்சு. 10 நிமிஷத்துல முதல் டிஃபென்ஸ் லைன் மொத்தமா அழிஞ்சு போச்சு. கமாண்டர், நம்மால தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப அதிகமா இருக்கானுங்க, லைன் உடையுதுன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. கமாண்டர் ஹோல்ட் கண்ணு சிவக்க அவரோட துப்பாக்கி எடுத்தாரு. எல்லா யூனிட்க்கு சொல்லுங்க, இன்னைக்கு நாம செத்தாலும் பரவாயில்ல, மக்களை காப்பாத்தியே ஆகணும் நாரு. பூம்! மிலிட்ரி தங்களோட கடைசி சண்டைக்கு ரெடியானப்போ பூமி பயங்கரமா அதிர்ந்துச்சு. கடலுக்கு அடியிலிருந்து வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான பிரஷர் வந்துச்சு. ஜாங்ஜோல ஒடிஞ்சிருந்த 3 மில்லியன் மக்களுக்கும் நெஞ்சில ஒரு பெரிய மலை ஏறின மாதிரி வலிச்சுது. மூச்சு விட கூட கஷ்டப்பட்டாங்க. அது என்னது? கமாண்டர் ஹோல்ட் வானத்தை பார்த்து பயந்து போய் கேட்டாரு. அடர்த்தியான கருப்பு புகை 2ஆ கிரிஞ்சு ஒரு பெரிய எலும்பு இறக்கையோட 100 மீட்டர் நீளத்துக்கு ஒரு மான்ஸ்டர் மெதுவா மேகத்திலிருந்து கீழே இறங்குச்சு. அதோட கண்ணு 2 பெரிய சிவப்பு கலர் லாந்தர் விளக்கு மாதிரி இருந்துச்சு. அதுல மரணத்தோட வாசம் வீசுச்சு. லெவல் 5 பீஸ்ட் கிங், தி சீ கிரஷிங் ஆன்சியன்ட் டிராகன். உலக அழிவோட ஆரம்பத்துல ஒரு லெவல் 5 மான்ஸ்டர்னா அதுக்கு அழிவே கிடையாது.
ஒரு சிட்டியையே அசால்ட்டா அழிச்சிரும். ரோ அந்த டிராகன் மேகத்தையே கிழிக்கிற மாதிரி கத்துச்சு. அதோட பெரிய வாயை திறந்து கருப்பு கலர்ல டிராகன் நெருப்ப துப்புச்சு. பூம்! 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கருப்பு நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சுது. பீரங்கிகள் இருந்த இடம் மொத்தமா காலி. முடிஞ்சது. ஜாங்ஜோ காலி. சிட்டி முழுக்க பயம் பரவுச்சு. நிறைய பேரு சாக போறோம்னு கண்ண மூடிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல பிளாக்ஸ்டோன் பேஸ்க்குள்ள நான் என் காஃபி கப்ப மெதுவா கீழே வச்சேன். ஸ்கிரீன்ல அந்த 100 மீட்டர் டிராகன் வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு. என் கண்ல பயம் இல்ல, ஒரு வெறிதான் இருந்துச்சு. பிளேட் முகத்த மாத்தி, கேல், நீ வெளிய போறியா? அது லெவல் 5 மான்ஸ்டர்னா. சரினா என் கைய பிடிச்சு, இந்த ரிஸ்க் தேவையில்லனா. நான் அவ கைய மெதுவா தட்டி விட்டு, ஒரு கெத்தான சிரிப்போட, என் 9 டிராகனுக்கு ஒரு சாவி தேவைப்படுது. அந்த பெரிய பல்லியோட கிறிஸ்டல் தான் என் டார்கெட்ன. எலிவேட்டர் நோக்கி திரும்பி, பேஸ பாத்துக்கோங்க, எனக்கு ஒரு டீ போடுங்க. அது குடிக்கிற சூட்டுக்கு வரத்துக்குள்ள நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஜாங்ஜோ மேல அந்த டிராகன் டிஃபென்ஸ் லைன அழிச்சிட்டு இருந்துச்சு. கமாண்டர் ஹோல்ட் ஆக போறோன்னு கண்ண மூடிட்டாரு. அப்போ ஜாங்ஜோவுக்கு வெளியில இருக்கிற மலையில இருந்து ஒரு பெரிய கருப்பு தங்க கலர் வெளிச்சம் வானத்தை நோக்கி பாஞ்சுது. அந்த வெளிச்சம் ஜில்லுன்னு இல்ல, ஒரு பழமையான ராஜ கம்பீரத்தோட இருந்துச்சு. அந்த கருப்பு புகை கிழிஞ்சது. அது என்னது? கமாண்டர் ஹோல்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. 3 மில்லியன் மக்களும் சோல்ஜர்ஸும் பிளாக்ஸ்டோன் பேஸ நோக்கி திரும்பினாங்க. அந்த சிட்டியை பார்க்கற மாதிரி உயரமான ஒரு பையன் அந்த கருப்பு தங்க வெளிச்சத்துக்கு நடுவுல ஒவ்வொரு அடியா வானத்துல நடந்து போனான். எந்த ஃப்ளைட் எக்யூப்மெண்ட்டும் இல்ல, காத்திலேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத படிக்கட்டுல நடக்கிற மாதிரி நடந்தான். அது மிஸ்டர் கேல்! கேல்தான்! கமாண்டர் ஹோல்ட் சந்தோஷத்தில் நடுங்கினாரு. நான் மேல போக போக என் முதுகுல இருந்த 9 டிராகன் டாட் 2 முழுசா ஆக்டிவேட் ஆச்சு. 9 கருப்பு டிராகன் உருவங்கள் வானத்துல சுத்துச்சு. ரத்த கண்கள் எல்லாம் ஒன்னா திறந்துச்சு. ஒரு பழமையான கருப்பு சவப்பெட்டியை இழுத்துட்டு அது ஜாங்ஜோ மேல மிதந்துச்சு. ஒரு பயங்கரமான பழமையான பிரஷர் சிட்டி முழுக்க சுனாமி மாதிரி பரவுச்சு. இந்த பிரஷர்ல கீழே இருந்த 1,00,000 கடல் மான்ஸ்டர்களும் பயத்துல கத்தி தரையில படுத்து நடுங்குச்சு. நான் 1000 மீட்டர் உயரத்துல அந்த டிராகனுக்கு நேரா நின்னேன். அது என் சேலஞ்ச புரிஞ்சுகிட்டு திரும்பவும் பெரிய கருப்பு நெருப்பு துப்புச்சு. சின்ன புலத்தனமா இருக்குன்னு சொல்லி என் நெஞ்சில இருந்த பேங்க் பவரை யூஸ் பண்ணி ஒரு குத்து குத்துனேன். அந்த நெருப்பு 2ஆ கிழிஞ்சு என் 2 பக்கமும் போச்சு. என் உடம்பு 1 இன்ச் கூட நகரல. இப்போ என் பேங்க் அவதாரம் பல மீட்டர் உயரத்துக்கு பெருசாகி கையில ஒரு பெரிய கோடாரியோட ரெடியா நின்னுச்சு. இப்போ ஏன் டர்ன். ஒரு பயங்கரமான பவர் வந்து கோடாரியா மாறுச்சு. அந்த கோடாரியில தங்க கலர்ல எழுத்துகள் மெதுவா வந்துச்சு. நான் என் வலது கையை தூக்குனேன். பாங்க அவதாரமும் அதே நேரத்துல அந்த கோடாரியை தூக்குச்சு. அந்த டிராகனுக்கு சாவு நெருங்கிறது தெரிஞ்சிருச்சு. முதல் தடவையா அதோட ரத்த கண்ணுல பயம். தப்பிக்க சிறகு அடிச்சு பறக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா பாங்க அவதாரம் குறி வச்சதும் சுத்தி இருந்த கருப்பு புகை அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு அடி முன்னாடி வச்சு இடி மாதிரி சத்தமா பாங்கு வானத்தை பிளந்துடுன்னு கத்துனேன். என் வலது கைய கீழே வெட்டுனேன். பாங்க அவதாரமும் அந்த கோடாரியால வெட்டுச்சு. ஒரு 100 மீட்டர் நீளத்துக்கு டார்க் கோல்டு கலர்ல ஒரு கோடாரி வெளிச்சம் அந்த கருப்பு புகையை கிடிச்சுக்கிட்டு நைட் வானத்தையே 2ஆ பிளக்கிற மாதிரி வந்துச்சு. அந்த சீக்ரஷிங் டிராகன் தப்பிக்க ரொம்ப ட்ரை பண்ணுச்சு, ஆனா லேட் ஆயிடுச்சு. அந்த கோடாரி வெளிச்சம் பட்டதும் அதோட பெரிய எலும்பு சிறகு சுக்கு நூறா உடைஞ்சுது. அந்த டிராகன் காதை கிழிக்கிற மாதிரி கத்துச்சு. பேலன்ஸ் இல்லாம ஒரு எரிக்கல் மாதிரி பூமியை நோக்கி கீழே விழுந்துச்சு. நான் அதுக்கு டைமே கொடுக்கல. ஒரு மிதி மிதிச்சு ஒரு டார்க் கோல்டு லைட் மாதிரி மாறி அந்த டிராகனுக்கு மேல வந்து நின்ன. பேங்க அவதாரமும் என் கூடவே வந்துச்சு. நான் கைய முட்டி மடக்குன. பேங்க அவதாரம் 2 கையாலையும் அந்த கோடாரிய மேல தூக்குச்சு. அந்த டிராகன் கஷ்டப்பட்டு தலைய தூக்கி பார்த்துச்சு. அதோட கண்ணுல மரண பயம். உடஞ்சு போன்னு சொல்லிட்டு நான் என் கைய கீழே இறக்குனேன். அந்த கோடாரியும் அதோட சேர்ந்து கீழே இறங்குச்சு. பூம்! அந்த கோடாரி டிராகனோட மண்டையில கரெக்டா விழுந்துச்சு. பயங்கரமான பவர் அதோட எலும்பு வழியா உடம்புக்குள்ள பாஞ்சுது. பூமி பயங்கரமா அதிர்ந்துச்சு.
ஜாங்ஜோவுக்கு வெளியில பல மீட்டர் ஆழத்துக்கு ஒரு பெரிய பள்ளம் உருவாகிடுச்சு. பாறைகள் எல்லாம் வானத்துல பறந்துச்சு. அந்த டிராகனோட பெரிய உடம்பு அந்த பள்ளத்துக்குள்ள அமுங்குச்சு. அதோட கண்ல இருந்த வெளிச்சம் மெதுவா மறைஞ்சது. பாங்க அவதாரம் மெதுவா மறைஞ்சு அந்த டார்க் கோல்டு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. நான் அந்த பள்ளத்தோட ஓரத்துல நின்னேன். என் நெஞ்சில இருந்த பாங் டாட் 2 ஓட வெளிச்சம் மட்டும் லைட்டா இருந்துச்சு. லெவல் 5 மான்ஸ்டர் சீ கிரஷிங் டிராகன் செத்துருச்சு. இந்த சண்டை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் மேல போனதுல இருந்து டிராகனை கொல்ற வரைக்கும் 3 நிமிஷம்தான் ஆச்சு. கருப்பு புகை விலகி ரத்த நிலா வெளிச்சம் திரும்ப வந்துச்சு. நான் சாதாரண சைஸ்க்கு மாறி அந்த டிராகனோட மண்டை மேல நின்னேன். என் விரல கத்தி மாதிரி வச்சு அதோட மண்டைய பிளந்து ஒரு கூடப்பந்து சைஸ்க்கு ஒரு கிறிஸ்டலை எடுத்தேன். அதுல இருந்து டார்க் கோல்டு வெளிச்சம் வந்துச்சு. லெவல் 5 கிறிஸ்டல். அதுக்குள்ள கடல் அளவுக்கு எனர்ஜி இருக்கிறத ஃபீல் பண்ணி சந்தோஷமா என் பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சுக்கிட்டேன். கீழ இருந்த 1,00,000 கடல் மான்ஸ்டர்களும் அவங்க லீடர் செத்ததால பயந்து போய் கடல் அலை பின்னாடி போற மாதிரி ஓடிருச்சுங்க. ஜாங்ஜோ தப்பிச்சிருச்சு. மிஸ்டர் கேல், தேங்க்ஸ் மிஸ்டர் கேல், 3 மில்லியன் மக்களோட உசுர காப்பாத்திட்டீங்கன்னு ஜாங்ஜோ மக்கள் கத்துற சத்தம் நைட் வானத்துல சுனாமாமி மாதிரி கேட்டுச்சு. நான் அந்த டிராகன் மேல நின்னுக்கிட்டு கமாண்டர் ஹோல்ட பார்த்து கூலா சொன்னேன். கமாண்டர், இதுக்கு எதுவும் தேவையில்ல. நேத்து நைட் மிலிட்டரி மட்டும் தடுத்து நிறுத்தலனா நான் வரதுக்குள்ள ஜாங்ஜோ அழிஞ்சிருக்கும். இந்த சண்டையில நான் மட்டும் ஜெயிக்கல. முன்னாடி நின்னு சண்டை போட்டு செத்த சோல்ஜர்ஸும் தான் இந்த சிட்டியை காப்பாத்திருக்காங்க. இத கேட்டதும் கமாண்டர் ஹோல்ட் கண்ணு கலங்கிடுச்சு. அவர் பின்னாடி இருந்த சில ஆபீசர்ஸ் தலையை கீழே குனிஞ்சாங்க. நான் கிறிஸ்டல பாண்டட் ஸ்பேஸ்ல வச்சுட்டு, இப்போ மக்களை காப்பாத்துறது டிஃபென்ஸ் லைன் ரெடி பண்ற வேலையை பாருங்க. கடல் மான்ஸ்டர் போனது தற்காலிகம்தான். உண்மையான ஆபத்து இன்னும் வரப்போகுதுன்னு. கவலைப்படாதீங்க மிஸ்டர் கேல். மிலிட்டரி ஜாங்ஜோவை பார்த்துக்கும். லெவல் 5க்கு மேல மான்ஸ்டர் வந்தா உடனே சொல்றேன். பெரிய லெவல் மான்ஸ்டர்களை நீங்க பார்த்துக்கோங்கனாரு. நான் எதுவும் சொல்லாம ஒரு டார்க் கோல்ட் லைட் மாதிரி மாறி பிளாக்ஸ்டோன் பேஸுக்கு திரும்ப வந்துட்டேன். கேட் மூடிருச்சு. நான் கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து டேபிள்ல இருந்த டீ கப்பை எடுத்து குடிச்சேன். சூடு கரெக்டா இருந்துச்சு. பிளாக்ஸ்டோன் பேஸோட கீழே இருக்கிற எனர்ஜி ரூம்ல நான் கீழே உட்காந்து லெவல் 5 டிராகன் கிறிஸ்டலை கையில வச்சிருந்தேன். எஸ், கிளாஸ் கிறிஸ்டலை விட இது 100 மடங்கு பவர்ஃபுல். மிலிட்டரியில இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்க இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணா ஸ்பாட்லயே வெடிச்சு செத்துருவாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கிறிஸ்டலை நெஞ்சில வச்சு என் பவரை யூஸ் பண்ணேன். பூம்! ஒரு பயங்கரமான ஜில்லுன்னு கருப்பு எனர்ஜி என் உடம்புக்குள்ள பாஞ்சுது. என் உடம்புல கருப்பு கலர்ல ஐஸ் மாதிரி உருவாச்சு. எலும்பு வலிக்க ஆரம்பிச்சுது. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? செத்த பல்லிக்கு அந்த தகுதி இல்ல நக்கலா சொல்லிட்டு நெஞ்சில இருந்த பேங்க் அவதாரத்தை ஆக்டிவேட் பண்ண. அது அந்த கருப்பு எனர்ஜியை அடக்கி அதை பியூரான எனர்ஜியா மாத்தி என் உடம்புக்கு கொடுத்துச்சு. அதே நேரத்துல என் முதுகுல இருந்த 9 டிராகன் டாட் எரிய ஆரம்பிச்சது. 9 கருப்பு டிராகனும் என் தோளுக்கு அடியில ஊறுற மாதிரி இருந்துச்சு. அந்த சவப்பெட்டியில இருந்த முதல் சங்கிலி அதிர்ந்துச்சு. கிராக்! என் மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டு அந்த முதல் சங்கிலி உடைஞ்சது. பூம்! அந்த அவ்வளோதான் மச்சான், இன்னைக்கு கதை வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கதையோட அடுத்த பார்ட் உடனே வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ரூடி ரீகேப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய் பாய். See you மச்சான்.